என்னாச்சு கனகா? இங்க வலி உயிர் போகுது, தேய்ச்சி விடு. என்ன யோசிக்கிற? எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன். நீ தேய்ச்சி விடு. தேய்ச்சி விடு கனகா, தேய்ச்சி விடு கனகா. ஏய் சீக்கிரம், வலி தாங்க முடியல. அப்படித்தான். சூப்பர் கனகா, அப்படித்தான் அப்படித்தான். மெதுவா மெதுவா. போதும் கனகா, போதும். வலி இப்போ குறைஞ்சிருக்கு. ஏய், நீ எதுக்கு எனக்கு தைலம் தேய்ச்சி விடுற? கைய கால நல்லா உதறி விட்டுட்டு போங்க, அப்பதான் வலி சரியாகும். இல்லனா மறுபடியும் வலி வந்துரும். சொல்லுங்க பிரபாகர், என்னாச்சு? நான் சொன்ன அந்த லேடி யசோதாவை பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் தெரிஞ்சுதா? சார், எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் அந்த போட்டோவை அனுப்பி வச்சிருக்கேன் சார். சரி, நவ் எல்லா சர்ச்சிங்ல தான் சார் இருக்காங்க. இன்னும் அவங்க சிட்டியை விட்டு வெளில போல சார். சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் சார். ஓகே, எனக்கு எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லுங்க. கண்டிப்பா சார். அப்புறம் பிரபாகர், அவங்க நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொன்னேன், அது என்னாச்சு? சார், அவங்களோட நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல சென்னையில் இருக்கிற இந்த நம்பருக்கு தான் அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க சார். சார், ஒரு நாளைக்கு மினிமம் 10 டைம்ஸ் 2 பேரும் பேசியிருக்காங்க சார். எல்லாமே ஷார்ட் டைம் கான்வர்சேஷன் தான் சார். அதனால கண்டிப்பா அவருக்கும் இதுல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பாத்தீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தோம் சார். நீங்க கொடுத்த யசோதாவோட நம்பரும் இந்த நம்பரும் ஒரே டைம்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். இது வரைக்கும் ஆன் ஆகல சார். அப்ப இந்த நம்பருக்கும் யசோதாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஓகே பிரபாகர், இந்த நம்பர் யாரோடதுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீங்க யசோதாவை மட்டும் தேடி பாருங்க. ஓகே சார். நீங்க கிளம்புங்க. என்னமாமா இது? யசோதான நம்ம ஒருத்தர் தேடினா அவங்க மூலியமா இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. அதுதான் பார்த்திபா நானும் யோசிக்கிறேன். அதுவும் அந்த ஆள் சென்னையில் இருக்காருன்னா நமக்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ?
என்னாச்சு மாமா? சொல்லிட்டேன் பார்த்திபா, சீக்கிரமே கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சுயநினைவு லேசா வர ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு முழுசா நினைவு திரும்புறதுக்காக உடம்பு முழுவதும் களிமண்ணை தடவி ஆளுயர வாழை இலையில படுக்க வச்சு பகல் முழுக்க சூரிய ஒளியில இருக்க வைக்கணும். அப்படி இருக்கும்போது மூலிகை தைலத்தை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாழை இலையில ஊத்தும் போது மூலிகை தைலம் வாழை இலை சாரோட கலந்து உடம்புல இறங்குனா சீக்கிரமா நினைவு திரும்பிடுவாங்க. இதுதான் எங்க வைத்திய முறையிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த வைத்திய முறை முடிஞ்சதும் நிச்சயமா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வர்றமா. ஹலோ, சொல்லுங்க. மேடம், நான் வந்துட்டேன். வைத்தியசாலைக்கு வெளியில தான் இருக்கேன். அப்படியா? ஆமா மேடம், நீங்க வெளில வரீங்களா? அங்கே இருங்க, நான் வரேன். ஓகே மேடம். எங்க இருக்கீங்க? நான் வெளியே வந்து உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். மேடம் இங்க பாருங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? மேடம், ஹலோ மேடம், இங்க பாருங்க. ம், பாத்துட்டேன், வரேன். இந்தாங்க மேடம், ருத்ரா மேடம் கொடுக்க சொன்ன கெமிக்கல். என்ன இது? கெமிக்கல் மாதிரியே தெரியலையே, ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல மேடம், நாம மூலிகை தைலத்துல இதை மிக்ஸ் பண்ணும்போது அதோட நிறம் மாறிடும். அது தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை தனியா ரெடி பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமாங்க மேடம். இதை நீங்க மூலிகை தைலத்தோட கலந்துட்டீங்கன்னா கெமிக்கல் கலந்துருக்கீங்கன்னு வைத்தியரால கண்டுபிடிக்க முடியாது. ஓ,
அதெல்லாம் ஓகே. இந்த கெமிக்கல் கலந்ததுக்கு அப்புறம் குணமாகாம தடுத்துடலாமா? 100% தடுத்துடலாம் மேடம். இந்த கெமிக்கலை உடம்புல தடவுன உடனே நாட்டு வைத்தியத்தோட பவர் டோட்டலா அழிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, இனிமே நாட்டு வைத்தியம் பண்ணாலும் அது அவங்க உடம்ப ஏத்துக்க விடாம பண்ணிடும். சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், என்ன காசு வாங்காம போறீங்க? ஆல்ரெடி ருத்ரா மேடம் கொடுத்துட்டாங்க. ஓ சரி சரி. அத்தை, சில பேருக்கு தண்ணில கண்டோன்னு சொல்வாங்க. உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற இந்த கெமிக்கல்ல தான் கண்டம். இத உங்களுக்கு வைத்தியம் பண்ற தைலத்துல கலக்க போறேன். அதுக்கப்புறம் எப்பவும் நீங்க கோமா பேஷண்ட் தான். அத்தைக்கு தேய்ச்சி விடுற தைலத்துல இந்த கெமிக்கலை கலக்கணும். எப்படி கலக்கிறது? அந்த தைலத்தை எங்க தயாரிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஓ, இங்கதான் மருந்து தயாரிக்கிறாங்களா? என்னது இவ்ளோ தைலம் இருக்கு? இதுல எந்த தைலம் அத்தைக்கானதுன்னு தெரிஞ்சாதானே மருந்து கலக்க முடியும். ஐயோ மீனா, இந்தாங்க பைரவிக்காக வைத்தியர் ரெடி பண்ண சொன்ன தைலம். இத கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க. தைலம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவங்க 2 பேருக்கும் தெரியாம இந்த கெமிக்கலை கலக்கணுமே. மேடம், சொல்லுங்க சார். எனக்கு தைலம் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே. ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க.
எந்த பக்கம் போனாலும் முட்டு கட்டுறாங்களே. இந்த கெமிக்கலை தைலத்துல கலக்கிறதுக்குள்ள ஹைட் அண்ட் சீக் எல்லாம் விளையாட வேண்டியதா இருக்கு. ஐயோ, அடியே டக்குன்னு எடுத்து குடுறி, இடுப்பெல்லாம் வேற வலிக்குது. ச்சே, ஐயோ. அம்மா, இந்தாங்க சார் நீங்க கேட்ட தைலம். தேங்க்ஸ்ங்க. ம். அப்பாடா, ஒரு வழியா எண்ணெயில கலந்தாச்சு. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். அப்பாடா, அவங்களுக்கு தெரியாம எஸ்கேப் ஆயிட்டோம். இனிமே அத்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நமக்கு பயம் இல்ல. அம்மா, 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 அப்படியே கொஞ்ச நேரம் சூரியனை பார்த்து உட்கார வைங்க. எதுக்கு வைத்தியரே? அம்மா, இந்த வைத்தியம் முடிஞ்சு சூரியனோட கதிர்கள் நேரடியா அவங்க முகத்துல படணும். அப்படி படும்போது அவங்க கிட்ட இருந்து வர்ற அசைவுகளை வச்சு அவங்க எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். மண்குழியல் வைத்தியம் முடிஞ்சுதா? முடியட்டும் முடியட்டும். முடிஞ்சு என்ன பிரயோஜனம்? எப்படியும் அத்தைக்கு நான் இப்ப கலந்துட்டு வந்த கெமிக்கல் எண்ணெய் தான் தடவ போறீங்க. அத தடவி விட்டா இப்ப பண்ண இந்த மண்குழியல் வைத்தியத்துல இருந்து இது வரைக்கும் பண்ண எல்லா வைத்தியமும் முறிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அத்தை பழையபடி கோமாளியே தான் இருக்க போறாங்க. இவங்களால சூரிய ஒளியை உணர முடியுது.
இது பெரிய விஷயம். அம்மா அம்மா என்ன கொஞ்சம் பாருமா. அண்ணி அண்ணி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அண்ணி?